வணக்கம் நண்பர்களே. விலை கொடுத்து ஒரு கீ சாஃப்ட்வேர் வாங்காமல் அரபி எப்படி டைப் செய்வது என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். இடதுகை மூலைப்பக்கம் உள்ள விண்டோ சிம்பலில் ரைட் கிளிக் செய்யுங்கள். கண்ட்ரோல் பேனல் என்பதை சொடுக்குங்கள். கண்ட்ரோல் பேனலில் லாங்குவேஜ் என்ற ஆப்ஷனை சொடுக்குங்கள். இந்த விண்டோவில் ஆட் லாங்குவேஜ் என்பதை சொடுக்குங்கள். நமக்கு தேவையான மொழிகளை இங்கிருந்து தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அரபிக் என்பதை தேர்ந்தெடுத்து ஓப்பன் என்பதை சொடுக்குங்கள். இங்கு அரபிக் கீபோர்டு உடைய பல ஆப்ஷன்கள் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்ப சில வேறுபாடுகள் உள்ளது. நீங்கள் அரபிக் சவுதி அரேபியா என்பதை தேர்ந்தெடுங்கள். ஆட் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். அரபிக் கீபோர்டு ஆட் ஆகிடுச்சு. அடுத்து அட்வான்ஸ்டு செட்டிங் என்பதை சொடுக்குங்கள். இங்கு சேஞ்ச் லாங்குவேஜ் பார் ஹாட்கீஸ் என்பதை கிளிக் செய்யுங்கள். இங்கு நமக்கு தேவையான ஹாட்கீயை செட்டிங் செய்து கொள்ளலாம். பெட்வீன் இன்புட் லாங்குவேஜ் என்று ஒரு ஆப்ஷன் உள்ளது. அதாவது லெஃப்ட் சைடில் உள்ள ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் கீயை அழுத்தினால் அரபி ஓப்பன் ஆகும். மீண்டும் ஆங்கிலம் தேவைப்படும் பொழுது அதையே லெஃப்ட் சைடில் உள்ள ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் கீயை அழுத்தினால் ஆங்கிலத்திற்கு மாறிவிடும். ஒரு முறை அழுத்த அரபு மாறும், அடுத்த முறை அழுத்தினால் ஆங்கிலத்திற்கு மாறிவிடும். அடுத்து 2 ஆப்ஷன்கள் உள்ளது. தனித்தனி கீ செட் பண்ணலாம் இங்கு. ஆனால் பல சாஃப்ட்வேர்களிலும் ஷார்ட்கட் கோடு நிறையா கொடுத்துருப்பாங்க. நாம் இங்கே ஏதாவது செட் பண்ணோம்னா அந்த ஷார்ட்கட் வேலை செய்யும், இது வேலை செய்யாது. அதனால் சிக்கல் ஏற்படும். இங்கு ஹாட்கீஸ் எதையுமே மாற்றாமல் ஓகே பட்டனை கிளிக் செய்து பின்னால் வரவும். மேலும் பின்னால் செல்க. க்ளோஸ் செய்து விடுங்கள். இப்பொழுது வலதுகை மூலையில் பார்த்தீர்களானால் இஎன்ஜி என்று இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை காட்டும். அதை கிளிக் செய்தால் பாப்அப் விண்டோவில் நாம் தேர்ந்தெடுத்துள்ள மொழியை காட்டும். அடுத்து இணையதளத்திற்கு சென்று சவுதி அரேபியா அரபிக் கீபோர்ட் 101 என்று டைப் செய்யுங்கள். அதில் டூல்ஸ் என்பதை சொடுக்கி லார்ஜ் என்பதனை சொடுக்குங்கள். அரபிக் கீபோர்டு என்ட்ரி விண்டோ மியாமி என்று உள்ள இந்த இமேஜினை கிளிக் செய்து டவுன்லோட் செய்து கொள்கிறேன். இந்த படம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் இதனை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் எம்எஸ் ஆஃபீஸை ஓப்பன் செய்கிறேன். ஓப்பன் செய்துவிட்டு அரபி எழுத்துக்கள் வலது கையிலிருந்து இடது கை பக்கமாக செல்லக்கூடிய அமைப்புடைய உள்ளது. அதனால் டெக்ஸ்ட் அலைன் ரைட் சைடு என்பதை செலக்ட் செய்து கொள்கிறேன். அடுத்து வலது கை மூலையில் உள்ள இஎன்ஜி என்பதனை சொடுக்குங்கள். இங்கிலீஷ் தேர்ந்தெடுத்திருப்பதை காட்டும். இடது கை பக்கம் உள்ள ஷிஃப்ட் ஆல்ட் கீயை அழுத்தினீர்களானால் அரபிற்கு மாறிவிடும். இ என்ற எழுத்து காட்டுகிறது. அதனை கிளிக் செய்து பார்த்தீர்களானால் அரபிக் சவுதி அரேபியா என்ற கீபோர்டு தேர்ந்தெடுத்திருப்பதை காட்டும். எம்எஸ் ஆஃபீஸில் டைப் செய்கிறேன். அஹ்லபிகா அப்படின்னா நல்வரவு. மஞ்சு மாம்பழம். ரமான் மாதுளம்பழம். முவஸ் வாழைப்பழம். அடுத்து ஃபோட்டோஷாப்பில் டைப் செய்து பார்ப்போம்.
இதிலும் டெக்ஸ்ட் டூலை தேர்ந்தெடுத்துக்கொண்டு டைப் செய்ய போகிறேன். ஷிஃப்ட் ஆல்ட் இ என்று மாறிவிடுகிறது. அரபு எழுத்திற்கான அடையாளம். அதனை சொடுக்கி பார்த்தால் அரபிக் தேர்ந்தெடுத்திருப்பதை பார்க்கலாம். அஹ்ல பிக்கா, உங்களை வரவேற்கிறேன். மாஞ்சோ, மாம்பழம். ரமான், மாதுளம்பழம். முவஜ், வாழைப்பழம். இதனை க்ளோஸ் செய்து விடுவோம். இப்பொழுது coreldraw-வை ஓப்பன் செய்து டைப் செய்து பார்ப்போம். இதிலும் டெக்ஸ்ட் டூலை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அலைன்மெண்ட் ரைட் என்பதை ஃபாண்ட் செலெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் செய்து அல் முஷாஃப் என்ற அரபி ஃபாண்டினை நான் செலக்ட் செய்கிறேன். அடுத்து வலதுகை மூலையில் உள்ள இயஞ்ச் என்பதை சொடுக்கி பாருங்கள். இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் தேர்ந்தெடுத்திருக்கும். இப்பொழுது ஷிஃப்ட் ஆல்ட்டை அழுத்தினீர்களானால் அரபிற்கு மாறிவிடும். இ என்று காட்டும். ஆக்சுவலாக அது இ அல்ல, ஐன் என்ற அரபி எழுத்து. பாயிண்ட் அளவு 72க்கு மாற்றிவிடுகிறேன். அரபி எழுத்துக்கள் பொதுவாக ஆங்கிலத்துடன் ஒப்பிடும் பொழுது மிகச்சிறிதாக இருக்கும். அதனால் ஆங்கிலத்தில் 12 பாயிண்ட் வைத்தால் அரபியில் 36 பாயிண்டாவது வைக்க வேண்டியிருக்கும். அல் என்று டைப் செய்கிறேன். coreldraw-வில் ஒரு முக்கியமான மாற்றம் நீங்கள் செய்ய வேண்டும். டைப் செய்த அந்த எழுத்தை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. மேலே வரிசையாக உள்ளதில் டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை கிளிக் செய்யுங்கள். டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி விண்டோ வலதுகை பக்கம் திறக்கும். அதில் பார்த்தால் லெஃப்ட் டு ரைட் என்று ஒரு ஆப்ஷன் காட்டும். அதனை சொடுக்கி ரைட் டு லெஃப்ட் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அரப் டைப் செய்யும்போது பேக் ஸ்பேஸ் அழுத்தினாலோ டெலிட் அழுத்தினாலோ முன்னுக்கு பின் மாறி செயல்படும். மறந்து விடாமல் coreldraw-வில் மட்டும் இந்த ரைட் டு லெஃப்ட் டெக்ஸ்ட் என்பதனை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். கீபோர்டில் ஆரோ மார்க்கை மாற்றி வேலை செய்யும். வலது பக்கத்தை அழுத்தினீர்களால் இடது பக்க நகரம், இடது பக்கத்தில் அழுத்தினால் வலது பக்கத்தில் நகரம். அதனை அனுபவத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அல் பிக்க, மாஞ்சோ, ரமான், முவஸ். அவ்வளோதான். அரபியில் நீங்கள் எளிதாக ஆல்ட் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி மொழியை மாற்றி மாற்றி டைப் செய்யலாம். நண்பர்களை, எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் அரபி டைப் செய்வது எப்படி என்று கேட்டால் இந்த வீடியோவை பரிந்துரை செய்யுங்கள். நன்றி.